ஹாய் எவ்ரிவன், வீட்டிலையே சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கப் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாக்கெட்டில் இருக்க தயிர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கப் தயிர் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்லேயே வந்துட்டு உரைய போட்டிருந்தீங்கன்னா அந்த தயிர் கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அண்ட் இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். தனியாத்தூளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு இந்த ஹோல் சிக்கனுக்கு வேணுன்ற உப்பு எடுத்திருக்கேன், சால்ட் உப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க சிக்கனுடைய அளவு பார்த்திங்கன்னா 800 கிராம் அளவுள்ள சிக்கன் வந்துட்டு தை அண்ட் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லெமன் வந்துட்டு அதில் இருக்க அந்த விதையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே வந்துட்டு அதில் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் தந்தூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். கசூரி மேத்தி வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளேவருமே இல்லாத ப்ளெயினான ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு பொருள் வறுக்கிற ஐட்டம்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். தயிர், எண்ணெய், மசாலாஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து வர்ற அளவுக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரெட் ஃபுட் கலர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துருக்க மசாலா வரைக்கும் போதும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்போ மசாலாஸ்லாம் நல்லா கலந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதை வந்துட்டு நான் சிக்கனில் தான் அப்ளை பண்ண போகிறேன். சிக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 பீஸ் எடுத்திருக்கேன். லெக் அண்ட் தை பீசஸ். இதில் வந்துட்டு நல்லா டீப் கட் வந்துட்டு பண்ணி வாங்கிக்கிட்டேன். கடையிலேயே வந்துட்டு நான் நல்லா கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியே வாங்கிக்கிட்டேன். அந்த கட் கொடுத்துருக்க இடத்துலலாம் நல்லா வந்துட்டு நமக்கு மசாலா ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி நமக்கு வந்துட்டு வேகிறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த தந்தூரி மேக்கிங்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா மேரினேஷன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த மசாலாஸ் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி டைம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சிக்கன் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு வெந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்துட்டு அவுட் கிடைக்கும். வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாலா போட்டு கோட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரீசரில் வச்சோம்னா தான் நமக்கு வந்துட்டு நல்லா மசாலா ஊறி வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் இப்போ நான் இதை எடுத்து வந்துட்டு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் சண்டே வந்துட்டு ஒரு 11 o'clock போல் எடுத்தேன். 11 o'clock போல் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுட்டேன். கூலிங்லாம் கம்மியாகி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 hours அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம அந்த சேர்த்துருந்த அந்த எண்ணெய்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்திருந்தது. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மறுபடியும் எடுத்து அந்த சிக்கன் மேலேயே வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுற போகிறேன். பிகாஸ் அதில் இருந்த மசாலா தான் வடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓடிஜி வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் கொடுத்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். 2 பீஸ் மட்டும் ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஒரு பீஸ் வந்துட்டு கடாயில் பண்ண போகிறேன். ஓடிஜி எல்லாருக்குமே பாசிபிள் இல்லை கரெக்ட் ரைட்டாக. ஸோ அதனால் வந்துட்டு 2 பீஸ் ஓடிஜியில், ஒரு பீஸ் வந்துட்டு கடாயில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பாட்டமான ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கனை அப்படியே வந்துட்டு எடுத்து உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு அது மேலே வந்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நான் மூடினேன். உடனே மூடலை. ஒரு 2 நிமிஷம் கழித்து தட்டு போட்டு மூடி அப்படியே அப்பப்போ வந்துட்டு திறந்து பார்க்க வேண்டியதான் எப்படி இருந்திருக்கு, எண்ணெய் இருக்கா இல்லையா அப்படின்றத நாம் வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா சிக்கன் சேர்த்து ஒரு 10 minutes கழித்து தான் நான் இப்போ இதை பிரட்டி போடுறேன். பாருங்கள், லைட்டாக வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு வேக ஆரம்பிச்சிருக்கு. அகெயின் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓடிஜியுமே வந்துட்டு ப்ரீஹீட் ஆகி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டவ்வில் தான் வச்சேன். நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு ஓடிஜியில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரீஹீட் ஆகி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரில் பிளேட்டில் வச்சுருந்தா அந்த சிக்கனை எடுத்து உள்ளே சேர்த்துற வேண்டியதான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes வந்துட்டு நான் டைம் கொடுத்துருந்தேன். 15 minutes கழித்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து
அந்த சிக்கன் மேலே வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணேன். பட்டர் பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணோம். சால்டட் பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சால்டட் பட்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு உப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மசாலாஸ்லேயே நமக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். நான் அன்சால்டட் பட்டர் வச்சு மேலே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு ஓடிஜிலேயே வந்துட்டு வச்சுட்டேன் சிக்கனை. இப்போ கடாயில் வச்சது பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு அது வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை வந்துட்டு எடுத்து நான் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். நான் ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் சரியாக இருக்கா, அண்டு நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் கொண்டுட்டு வந்து வச்சேன். பட் ஆனால் அதை டேஸ்ட்டு பார்த்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபுல் பீஸ் வந்துட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம். ஓடிஜிலேருந்து ரெடியாகி வரதுக்குள்ளே நாங்கள் அந்த ஒரு பீஸ் வந்துட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு ஒரு பட்டர் வாஷ் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டர் வாஷ் கொடுத்து நான் வந்துட்டு அதை மறுபடியும் வந்துட்டு திருப்பி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். திருப்பி போட்டு வேக வைக்கிறோமோ அதே மெத்தட் தான் ஓடிஜிலையுமே. பட் வந்துட்டு ஓடிஜியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வந்துட்டு ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் வந்துட்டு நம்ம கடாயில் செய்யறதுக்கும் ஓடிஜியில் செய்யறதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் நான் டைமிங் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைடுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு கடாயில் அகெயின் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த 2 சிக்கன் பீசஸுமே வந்துட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு அந்த சைடு பார்த்திங்களா கார்கோல் வந்துட்டு நான் வந்துட்டு பற்ற வச்சு விட்டுருக்கேன். அது வந்துட்டு நல்லா சூடு ஏறினதும் ஒரு சின்ன தட்டில் அந்த கார்கோல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு உடனே டக்குன்னு மூடிடணும். அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் அந்த ஃப்ளேவரில் கொண்டுட்டு வரதுக்கான மெயின் ஸ்டெப்பே. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுதான் வந்துட்டு அதோடைய அவுட்புட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.